அண்ணா பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வந்த அதிகாரிகளிடம் வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்க பாலம் அமைந்துள்ள பகுதியில் சர்வே சாலை அமைப்பதற்கும் அங்கு உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கும் அரசு அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளுடன் வந்திருந்தனர். அப்பொழுது ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தொடங்கிய போது அப்பகுதியைச் சேர்ந்த வணிக நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தராத காரணத்தினால் பணிகள் தடைப்பட்டது. மேலும் அதிகாரிகளுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் ஆவணங்களின்படி மீண்டும் அளவீடு செய்யப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அப்பகுதிவாசிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனிடையே அவ்வழியாக வந்த கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த கருணாநிதி அங்கிருந்த அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கிடையே வாக்குவாதமும் தகராறும் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பயணிகள் பாதிப்புக்குள்ளாகினர். அம்பாசமுத்திரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள சுற்றுலா தலத்துக்கு இன்று முதல் சுற்றுலா செல்ல வனத்துறையினர் அனுமதி வழங்கியதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா காரணமாக அப்பகுதியில் அமைந்திருக்கும் அகஸ்தியர் அருவி பகுதிக்கு சுற்றுலா செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை அதிகாரிகளால் தடை போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் மணிமுத்தாறு அருவி, அகத்தியர் அருவி, மாஞ்சோலை உட்பட பகுதிகளில் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளில் இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா, குட்கா மற்றும் மதுபாட்டல்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் உள்ளனவா என தீவிர பரிசோதனைக்கு பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து 9 நாட்களுக்கு பிறகு அருவி பகுதிகளுக்கும் சுற்றுலா தலங்களுக்கும் வனத்துறை அனுமதி வழங்கியது சுற்றுலா பயணிகள் இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி கடைசி வெள்ளி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள். இந்த நிலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா வரும் 16ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான நிகழ்ச்சிகள் இன்று கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது. கொடியேற்ற நிகழ்ச்சியின் போது செப்புக்கூட மரத்திற்கு பால், பன்னீர், சந்தனம், ஜவ்வாது உள்ளிட்ட 16 வகையான வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தி திருவிழாவிற்கான கொடி ஏற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி, பூசாரி, திருக்கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் மற்றும் பரம்பரை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. ராஜபாளையம் மலையடிப்பட்டி பகுதியில் ஸ்ரீ பூமாரியம்மன் கோவிலில் 14ஆம் ஆண்டு ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு தீபாராதனை செய்ததில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மலையடிப்பட்டியில் அமைந்துள்ள பூமாரியம்மன் கோவிலில் 16 வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அம்மன் படம் பதிந்த கொடியினை கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. இதன் பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனை நடைபெற்று பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு நாளும் அம்மன் குதிரை வாகனம், சிம்ம வாகனம், அன்ன வாகனத்திலும் சப்பரம் உள்ளிட்ட பல்வேறு சப்பரங்களில் அம்மன் வீதி உலா நடைபெறும். வருகின்ற 13ஆம் தேதி முளைப்பாறை, கயிறு குத்து, பால்குட ஊர்வலம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் கொடிமரத்திற்கு வெளிநாட்டில் இருந்து கப்பலில் கொடிமரங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் காசி விஸ்வநாதர் கோவில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஆலயமாக திகழ்ந்து வருகிறது. இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான திருப்பணி வேலைகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் உள்ள கொடிமரங்களுக்கு புதிய மரங்கள் நடப்பட உள்ள நிலையில் கொடிமரங்களை சுவாமி சன்னதி கொடிமரம் தொழிலதிபர்கள் அழகராஜா, வெங்கடேஷ் ராஜா ஆகியோர் சொந்த செலவில் வழங்கியுள்ளனர். இதற்காக இருவரும் மரங்களை ஆஸ்திரேலியா அருகில் உள்ள பப்புவா நியூகினியா நாட்டிலிருந்து சுமார் 2500 மரங்களில் இருந்து நேர்த்தியான 2 வேங்கை மரங்களை தேர்வு செய்து தூத்துக்குடி துறைமுகம் வாயிலாக கப்பலில் கொண்டு வந்தனர். இதன் பின்னர் அந்த மரங்கள் லாரிகள் மூலமாக தென்காசி கொண்டு வரப்பட்டு கோவில் செயல் அலுவலர் முருகன் தலைமையில் தொழிலதிபர்கள் அழகர் ராஜா, வெங்கடேஷ் ராஜா ஆகியோர் முன்னிலையில் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதிதாக கொண்டு வரப்பட்ட கோவில் கொடிமரங்களை ஆலயத்திற்கு வருகை தந்த பல்வேறு பக்தர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.